ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மணத்தக்காளி கீரை கடையலும் சிவப்பு வெண்டைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குக்கரில் 1 கிளாஸ் பருப்பும் 2 தக்காளியும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு இதில் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கீரை நல்லா வேகணும். அதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கடையணும். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக வடகம் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த தாளிப்பை கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி. அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சிருக்க சிவப்பு வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்திக்கலாம். கால் மூடி தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மணத்தக்காளி கீரை கடையலும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருக்கோம்.
மணத்தக்காளி கீரைக்கும் வெண்டைக்காய் பொரியல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.